பிக் பாஸ் வந்த நாளே பையன்னா என்னன்னு தெரியுமான்ட்டு பயங்கரமா மிரட்டி விட்டுட்டாங்க. பிரவீன் தேவசகாயம் அவங்களோட ஒய்ஃப். ஏன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி பஞ்ச் டயலாகா பேசிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதி கூட அத அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா தான் வந்து அவரோட நேட்டிவ் லாங்குவேஜ் எல்லாமே. ஆனா தமிழ் சூப்பரா பேசக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம ஆக்டிங்ல பெஸ்ட்டா வரணும் அப்படின்றது அவருடைய பெரிய எண்ணமா இருந்துட்டு இருக்கு. அவர பத்தி சொல்லணும்னா போல்டா இருக்காரு, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருக்காரு. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, எது பேசினாலும் இப்ப சண்டை ஆயிட்டு இருக்கு. நல்லா சண்டைய ஆரம்பிச்சு விட்டதே மனுஷன் தான். ஸோ அந்த மனுஷனுடைய இன்னொரு பிரையாரிட்டி ஒரு நல்ல கேரக்டர், குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் ஈஸியா பழகிருவாரு. அவங்ககிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது. அதே மாதிரி தன்னைத்தானே ஒத்துக்குவாரு. நான் தப்பு பண்ணுவேன். எல்லாருமே மனுஷங்க தான். நான் நெறைய தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் அந்த காதல் விஷயங்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ஒய்ஃப்‌க்கும் தமிழ் தெரியும். இவர் ஜட்ஜா வந்திருக்காரு. ஒரு காம்படிஷன்ல பேசும்போது, "தமிழ்ல நீங்க பேச மாட்டீங்களான்னு?" கேட்க, "இரு பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிராயிங் ஸ்கில்லு, அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ன்னு பேசி பேசி காதல் மலர்ந்திருக்கு. நெறைய வாட்டி அந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். இவர தான் கட்டுவேன்னு சொல்லி பிடிவாதம் புடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிராண்டான கல்யாணம். அது மட்டும் இல்லாம, மனைவிக்கு ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய திறமை அப்படின்றது வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. நடிப்புல ஹாலிவுட் லெவலுக்கு போணுன்ற ஆசை இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதையும் தாண்டி தன்னுடைய ஸ்கில்ஸ வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டாவே கொண்டு வந்துடலாம். ஏன்னா, இவர கண்டிப்பா அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ன்ற பேருக்குள்ள கொண்டு வரது மாதிரியான ஒரு ஆள் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் நெறைய சீரியல்ல இந்த நெகட்டிவ் ரோல்ல தான் நடிச்சிருக்காரு. புதுசா கல்யாணம் ஆன மாரி, ஒய்ஃப கொடுமைப்படுத்துற மாதிரி, பொண்ணுங்கள ஏமாத்துற மாதிரி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல திருந்துற மாதிரி. அவர் திருந்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே திக்கு திக்குன்னு இருக்கும். எல்லா கெடுதல் வேலைகளும் பார்ப்பாரு. நம்ம ஊர் பையனுடைய அந்த தோற்றம் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். அவர பார்க்கும்போது ரொம்ப பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பசங்க இப்படிதான் டஸ்கி டவுன்ல இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஆளு. இப்போ அவர் மேல சோசியல் மீடியால ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ 2 மைனர் பொண்ணுங்க சம்திங் வாட்டெவர் என்னன்னா, அவர் ஃபேமஸ் ஆகாத சமயத்துல அவங்க கிட்ட வந்து அப்யூசிவா அவங்க கிட்டயும், அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் பேசினதா வந்துட்டு சோசியல் மீடியால பதிவிட்டிருக்காங்க. ஒரு விஷயம் இது பப்ளிசிட்டி ஸ்டண்டா இருக்கலாம். அப்படி இல்லன்னா அவங்க டீஃபேம் பண்றதுக்காக நெறைய சோசியல் மீடியால வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். மீராமுத்துன் காலத்துல இருந்து பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர தூக்குறது, இறக்குறது, மாத்தி மாத்தி எதையாவது கொண்டு வரது நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயமா? இல்லன்னா ஒரு பொண்ணு முனைந்து வந்து இந்த மாரி தனக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னும்போது சொல்றாங்க அப்படின்னு பாராட்டணுமான்னு மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல பொண்ணோ, பையனோ யார் உண்மை, என்ன பொய் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்றாரு, "நான் சரியா இருக்கணும், தப்பா இருக்கணும்னு எனக்கு தெரியாதுன்னு." ஒரு கதையில இருக்கிற மாதிரியான கதாபாத்திரமா அதுல நடிக்கிறவங்க எல்லாரும் இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லன்றனால, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.